இந்தியாவோட வேலைவாய்ப்பு விகிதம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆண்டுதோறும் AICTE அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்திய வேலைவாய்ப்பு விகிதத்தை பத்தின டேட்டாவை வெளியிட்டாங்க. அப்படி 2026 வெளியிட்ட ISR டேட்டால 56% இந்திய வேலை வாய்ப்பு விகிதம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. முதல் 10 இடத்துல தமிழ்நாடு இல்லைங்கிறத நினைவு வச்சுக்கணும். முதல் இடத்துல உத்தரப்பிரதேசம் இருக்கு, 2வது இடத்துல மகாராஷ்டிரா இருக்கு, 3வது இடத்துல கர்நாடக மாநிலம், 4வது கேரளா, 5வது பஞ்சாப். நல்லா தெரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டுல தான் லிட்ரஸி ரேட் எழுத்தறிவு விகிதம் 85% இருக்கு. ஹையர் எஜுகேஷன் அதாவது காலேஜ் படிக்கிற விகிதமும் தமிழ்நாட்டுல தான் அதிகம். ஆனா வேலை வாய்ப்பு விகிதம் இங்க குறைஞ்சிட்டு போறதை நல்லாவே கண்கூட பார்க்க முடியுது. காரணம், நிறுவனங்களுக்கு ஸ்கில்ஸ் அதிகமா தேவைப்படுது, எக்ஸ்ட்ரா அடிஷனல் தேவைப்படுது. AI பத்தின திறன் தேவைப்படுது, ரோபோட்டிக்ஸ் பத்தின திறன் தேவைப்படுது, சைபர் செக்யூரிட்டி பத்தின புரிதல்கள் தேவைப்படுது, டேட்டா அனாலிசிஸ் பத்தி தேவைப்படுது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பத்தி தேவைப்படுது, கிளவுட் பத்தி தேவைப்படுது. சோ அதனால ஸ்கில்ஸை டெவலப் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய தொடங்க வேண்டியிருக்குது. நிறுவனங்களுக்கு சர்டிபிகேட் மட்டும் போதாது, ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில், ஒரு AI ஸ்கில் அவசியம். கிடைச்ச வேலை பார்க்க வேண்டாம், உங்க கல்வியை வச்சு டெக்னாலஜி மூலியமா, ஸ்கில்ஸ் மூலியமா உயர்ந்த நிறுவனங்களுக்கு வேலைக்கு செல்வது அவசியம். ஸ்டார்ட் அப்ஸ் தொடங்க வேண்டியதும் அவசியம். வாங்குற இடத்துல இருந்து கொடுக்கிற இடத்துக்கு நம்மளோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும். வெற்றி பெற்றா எல்லாரும் சேர்ந்து வெற்றி பெறுவோம். அடுத்த ஆண்டு தமிழ்நாடு முதல் 10 இடத்துல வர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நன்றி.